எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கருப்பு கவுனி பாயாசம் செய்ய போகிறேன். கருப்பு கவுனி அரிசியை ஊற வச்சு செய்ய போகிறோம். ஸோ கருப்பு கவுனி அரிசியை எடுத்து நான் ஓவர் நைட் ஊற வச்சுக்கிட்டேன். நைட்டு ஒரு 8 மணி நேரம் மாதிரி ஊற வச்சுக்கிட்டேன். அதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இது கூட வெல்லம் எடுத்துருக்கேன், தேங்காய் சில்லு எடுத்துருக்கேன். ஸோ தேங்காய் வந்து அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எந்த பாலும் சேர்க்க போகிறதில்ல. தேங்காய் பால் மட்டும், தேங்காய் அரைச்சி தேங்காய் பால், தேங்காவை கட் பண்ணி போட்டு அதை தாளித்து இதில் போட போகிறோம். நெய்யில் தாளித்து கொட்ட போகிறோம். பாசி பருப்பு எடுத்திருக்கேன், சும்மா ஒரு 4 ஸ்பூன் இருந்தால் போதும். கூட முந்திரி, ஏலக்காய், சுக்கு, சரிங்களா? ஸோ இந்த 3த்தையும் நம்ம தாளிக்கும் போது தான் போட போகிறோம். அந்த தேங்காய் எடுத்தேன் இல்லையா, அது தேங்காய் முதல் பால் 2வது பால்னு சொல்லிட்டு 2 பால் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அது குக்கிங் பார்த்துடலாம். குக்கரில் நான் எடுத்து வச்சுருந்த கவுனி அரிசியை, நல்லா ஊற வச்சு கவுனி அரிசியை 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி மாதிரி நான் 2 கப்பு கவுனி அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 6 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 7லேருந்து 8 விசில் இதுலேயே நான் அந்த பாசி பருப்பையும் போட்டு வேக வச்சுக்கிறேன். ஸோ 7லேருந்து 8 விசில் வந்ததும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போது இந்த தாளிப்பு வந்து பார்த்துடலாம். தாளிப்பு கடாயை எடுத்துகிட்டு இந்த தாளிப்பு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். அந்த 1.5 ஸ்பூன் நெய்யில் நான் 4 முந்திரி ஆட் பண்ணிவிட்டு, அந்த தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து ஒரு 2 சில்லு மாதிரி எடுத்து அதை பொடிசாக கட் பண்ணி இந்த நெய்யே போட்டு வறுத்து கடைசியாக இதை வந்து நம்ம இந்த பாயசத்தில் கொட்டிக்க போகிறோம். நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்த பிறகு இதை ஆஃப் பண்ணிட்ட பிறகு விசில் வந்து அடங்கிடுச்சு. அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணும்போது நல்லா கொதி விட்டு நல்லா வந்துடுச்சு. நான் திரும்பி அதை ஆன் பண்ணிவிட்டு இந்த அரிசியாக நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுருக்கும். நீங்கள் 7லேருந்து 8 விசில் விட்டால் தான் கருப்பு கவுனி அரிசி நல்லா வந்து வெந்து வரும். இல்லைன்னா அரிசியாகவே தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து எப்படியும் நம்ம ஆஃப் பண்ணும்போது இது கெட்டிப்பட்டுரும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் அந்த வெல்லத்தை பாகு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து பாகாக இருக்கணும், 1 கம்பி பதம் 2 கம்பி பதம்லாம் இல்லை. தண்ணியில் வந்து நம்மளுக்கு கரைஞ்சால் போதும். அதுதான் நான் வெள்ளை பாகுன்னு சொல்கிறேன். அதை வந்து ஊற்றி வடிகட்டிட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதெல்லாம் கல் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துட முடியும். அதை நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நான் எடுத்து வச்சுருக்கேன் 2வது தேங்காய் பாலை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அது ஒரு கொதி நல்லா வரும். அந்த சமயத்தில் நம்ம முதல் தேங்காய் பாலையும் ஊற்றிக்கிறோம். ஸோ கருப்பு கவுனி அரிசி பாயசம் வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியஸ்ட்டோட ஒரு டாப் மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் கண்டென்ட்னால் வந்து அது கருப்பு கவுனி அரிசி பாயசம் தான். இந்த முதல் தேங்காய் பாலை எடுத்து ஊற்றிட்டு நம்ம கிண்ட நல்லா திக்காகிட்டே வரும். நீங்கள் செய்யும் போது நல்லா பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்றலை. அதை வேக வைக்கும் போது இருந்த தண்ணியை நம்ம வெளியே எடுக்கலை. அந்த வேக வச்ச தண்ணியோடு தான் நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துருக்கோம், தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டு கலந்துட்டு கடைசியாக அந்த நெய்யில் வறுத்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரே ஒரு கொதி வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியஸ்ட். மூட்டு வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலி இருக்கவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், முக்கியமாக குழந்தைங்க 9 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வரைக்கும் இதை கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப அரிசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த அரிசியை லைட்டாக ஒரு 2 அடி அடிச்சுட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். 1 வயசு குழந்தையிலேருந்து குழந்தைங்க அப்படியே சாப்பிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் பாயசத்தை விட ரொம்ப ஹெல்த்தி கண்டென்ட் இதில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டில் நான் என்ன போடுறேன்னு பார்த்தீங்களா, அந்த சுக்கு எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சுக்கை நல்லா திருவிட்டு அந்த சுக்கு பவுடரை போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போது நான் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். சுட சுட வடை வச்சுட்டு இதை சாப்பிட்டு